ஏய் தொப்புளு போடாங்கிட்டு. சரி ரைட்டு. என்னடா அது சுவிட்ச் ஏதோ இருக்கு. சுவிட்ச் அமுக்கணுமா? கிரேட். ஐயோ! ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது எம்டிஜி ப்ரோக்ராமர். நான் உங்கள் நண்பன் மானுஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ரோப்ளக்ஸ் விளாட போகிறோம். போன வீடியோவில் வந்து தூத்துக்குடி கொத்தனாரின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லாரும் போய் பார்த்து வந்துடுங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனு தொட்டு அப்படியே அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எல்லா வீடியோலையும் கடைசியாக நல்ல ஹாரர் கேமோட பார்ப்போன்னு சொன்னேன். பட் எனக்கு நல்ல ஹாரர் கேம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எதாவது ஹாரர் கேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே ரைட்டு, இன்றைக்கி நம்ம எந்த கேம் விளாட போகிறோன்னா, அதாவது போலீஸ் எஸ்கேப் தான் விளாட போகிறோம். இந்த கேம் பேர் வந்து போலீஸ் எஸ்கேப் இல்லை, வேறு. இது வந்து ரோப்ளக்ஸ் தான் இருக்கும். இந்த போலீஸ் இருந்து விற்க போகிறோம். என்ன சாரி தப்பிச்சிடலாமா அவங்ககிட்ட இருந்து? தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் பாசிபிள்? அவனு சிங்கம் சார் மாதிரி இல்லை, டைகர் சார் தான். சிங்கம் சார் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் டைகர் சார். சரி ஓகே, இவருக்குன்னு புது பேர் இருக்கு. ரைட்டு, பிளே கொடுத்துடலாம். எது வேணும்னு கேட்குறாரு. ஈஸியாக ஹார்டா? இவர்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஈஸி தான், பட் நம்ம ஹார்டுக்கே போகலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர். என்னடா அது கைஸ், கண்ணாடியில் மாட்டுறாரு கைஸ். யார் கைஸ்? சரி ரைட்டு கைஸ். இப்போ வந்து என்னன்னா, முந்தி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியில் வந்து கொஞ்சம் மெதுவாக என்னடா பண்ணுற கைஸ்? இவன் ஓகே ரைட்டு ஹார்டு தான், பட் இருந்தாலும் நடுவில் ஏதோ பக்கோடா போடுற மாதிரி கைஸ். பக்கோடா போலீஸ் கைஸ் இவன். ஐயோடி பக்கோடா பாய். ஐயோ செய், இதோட போய் நம்ம இது ஜெயிலில் இருக்க கைதிகள்லாம் தொடுவானே. டே பக்கோடா ஒன்ன மாதிரி பக்கோடா. என்ன காய்ஸ் இது? கஷ்டம் தெரியும், இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் அப்போ தான் பார்க்கேன். ஹார்டு நான் விளாண்டதே இல்லை. குதிரா கைப்பில் குதிரா. ஐயோ பெறா குதிரா. ஐயோ என்னடா நான் படவே இல்லைடா. இதெல்லாம் போக மாட்டோம்டா. தோமசோ லீவே. ஐயோ என்ன கைஸ், அடிமேல் அடியா வாங்குறேன். எப்படி அதெல்லாம் போக மாட்டேன்டா, படவே இல்லைடா. தோமசோ லீவே. எப்படி நாங்கெல்லாம் ப்ரோ பிளேயர், பட்டா ஐமே ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடுறா. என்னால் எப்படிடா தடுக்க முடியும்? என்னால் எப்படி பின்னாடி இப்படி போகணுமா? அப்பாடியோ, ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தங்கலங்கிருச்ச மாதிரி கொஞ்ச நேரத்தில் பயந்து விட்டேன். மெதுவாக போனோம். ப்ரோ பிளேயர் திறமை இந்த இடத்துல காமிச்சோன்னா கடைசியாக கீழே தான் விழுவோம். ஓடி இந்த சைடு திரும்ப. ஹார்டு ஃபஸ்ட்டு விளாட்றேன், பட் இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. குதிரா கைப்பில்ல. இந்த இடத்துல தருவோம். ஐயோ என்னடா நீங்க யாரு கைஸ் இந்த கேம் ஒன்னது? போடு. ஐயோ எப்படா போறது இந்த இடத்த விட்டு? திறங்கடா. டேய் என்னடா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அடி வாங்கினாலும் திருந்த மாட்டோம் இந்த மனுஷ். எத்தனை வாட்டர் அடி வாங்குறது? குதி 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 குதிர. என்னடா கண்ணி வெடி வச்சிருக்கீங்க? எத்தனை கண்ணி வெடி? ஐயா எப்பா பட்டோனா செதறி போவோம். அப்படி கண்ணி வெடி காலுக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கேடா. என்னடா பண்றது? இவ்வளோ ஹார்டுன்னு தெரியும்டா, இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு தெரியாதுடா. ஐயோ பற்றக்கூடாது இந்த இடத்துல. ரைட்டு, கண்ணி வெடியாக வச்சிருக்கீங்களே நண்பர்களே. அசையாத மரம் ஒன்றே உளுந்து வைக்கல மாதிரி நம்ம போட்டு தாக்குறாங்க நண்பர்களே. இங்கே தான் நண்பர்களே இருக்கிறார் அவர், பக்கோடா பாய். சார் கொஞ்சம் பக்கோடா கிடைக்குமா சார்? கொஞ்சம் பக்கோடா. என்னடா தக்லைஃப். ஐயோ இப்போ நம்ம ஓடுற மட்டும்தான். அவ்வளோ பக்கோடா. இங்கே வாங்க. நான் தான் பக்கோடா கிட்ட வந்திருக்கேன். 1 கிலோ பக்கோடா கிடைக்குமா? 1 கிலோ பக்கோடா பாய். பக்கோடாமா 1 கிலோ பக்கோடா 50 ரூபா. 1 கிலோ பக்கோடா
ஐயா பக்கோடா வைக்கியாப்புல ஜெயிலில் வந்துட்டு ஓடு பக்கோடா பை பயலுக. என்னடா இது? ஓ லேசரா? குதிரா, குதிரா, டேய் போடா. ஐயோ இவள நல்லா இருப்பாடா கைஸ். முன்னாடி வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டானே. ஐயோ நல்லா இருப்பீங்களாடா நீங்களா? கூட இருந்தே குழி பறிக்கிறேன். ஐயோ புடிச்சிட்டான்டா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா? எனக்கு தான்டா அந்த கஷ்டம் தெரியும். நல்லா இருப்பியாடா நீ எல்லாம். இப்போ நல்லா நான் மட்டும் தீட்டான். ஏய் ஷோ என்னை ஏன்டா பெரிய ஏத்துறீங்க? என்னடா நீங்க யானே இப்போதான்டா ஹார்டு ஃபர்ஸ்ட் விளாடுற. இவ்வளோ நாள் ஈஸி விளாண்டுட்டு இருந்தேன்டா. ஏன்டா என்னை போட்டு கொழுவ? இன்னும் பக்கோடா கீழே போயிட்டாப்புல. பக்கோடா பயந்துட்டாப்புல நம்மளை பார்த்து. ஓய் 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 சோய்யா சரிக்கட்டான். நல்லதான். அவனை பிடிச்சிட்டான் போல. ஐயோ பக்கோடா வரப்புல இல்லை தெரியுங்க எப்பா. பக்கோடா பக்கோடா இது நிறுத்து. பக்கோடா கைஸ் யாருக்கா? எவ்வளோ பக்கத்துல வந்தான் கைஸ். உங்க கூட யாராவது பக்கோடா ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல அவங்க பேரை சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. வா கைஸ் நான் பேசிக்கிட்டு லேசரை கவனிக்க மாட்டேன் கைஸ். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். சரியான ஜம்ப்பு, மாஸ்டர் ஜம்ப்பு. போடா இங்கிட்டு இல்லை இங்கே ஒரு லேசரு. இந்த லேசர் நம்மளாம் ஏன்னா பேங்க்ல வைக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. பேங்க்ல டைமண்ட் திருட வந்து அப்படிதான் வச்சிருக்கோம். அப்படி மாட்டினா சின்ன அப்படின்னு தான் ஒன்றும் பண்ண முடியாது. நிமிஷம் அப்படி நல்லா வந்துட்டேன். நம்மளாம் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு. நம்மளாம் யாராலும் அடிக்க முடியும் சொல்லுங்க பாப்பா? நம்மளாம் யாராலும் தோக்கடிக்க முடியாது. நம்மளாம் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு. நம்மளாம் எதுல லேசா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ். அவ்வளவுதான் பிரான்ஸ். என்னடா இது இவ்வளோ ஊட்டி வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே போகிற மாதிரியா? ஃபர்ஸ்ட் அட்டம்டா. ஈக்க போகிறேன் எங்களுக்கு அப்புறம் அவ்வளோதான். நம்ம அடி மோக்லியா மாதிரியாச்சு. அவ்வளோதான். அந்த ஈக்க போகிற எப்படா போகிறது? ஓ இந்த சைடா? பரவாயில்லையா செம்மையா வச்சிருக்கு. என்னடா இது? வவ்வாடா. என்னடா இது இவ்வளோ பெரிய? அதானா பார்த்தேன். என்னடா போச்சு. என்ன பண்றது? இப்போ வந்து இந்த இடத்துல கேப் இருக்கு. நான் கவனிக்கவே இல்லை. இங்க ஒரு பெரிய ஹார்டு பஸ் தான். என்ன நல்லா இருக்குனாடா கவனிக்கவே இல்லை கைஸ். போட்டு தள்ளி இருக்கும் நேரம். ஃப்ரெண்ட் சைடு எப்படி போறது? ஓ இப்படி போய்க்கணுமா? இது என்னப்பா இது? சத்தியமா நான் புரியவே இல்லை. போச்சு கிலோமீட்டர். என்ன சொல்றது? நான் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. தம்பி டக்குன்னு பின்னாடி போப்பா. நீயும் போப்பா பின்னாடி. அவ்வளோதான் தம்பி. தம்பி டக்குன்னு வாங்க. அண்ணனை கூட்டிட்டு போங்க. ஓகே நன்றி. வாழ்த்துக்கள். நல்ல ஓலை கீழே விழுந்துருக்கேன். வாழ்த்துக்கள். இங்க என்னடா இல்லை. எப்பாடி வந்துட்டேன். எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரா இருந்தாலும் இதுல ஜெயிக்க முடியாது. அவ்வளோக்கே ரோப்ளஸ் யாராவது இது ஹார்ட் மூடலான் இருக்கீங்களான்னு தெரில. வந்துருச்சு. நல்ல வேலை வந்துட்டேன். டக்குனு நான் வந்துட்டேன். ஐயோ வீச்சக்காடோ. ஐயோ ஓடு வந்துரும். வந்துருச்சுடா. வந்துட்டேன். புச்சுக்கு ஓடு. பாவம் அந்த கல் பிடிக்க பார்த்துருக்கோம். இப்போ மேலே ஏறிப்போம் லெஃப்ட். என்னடா இது ட்ராப்லாம் இருக்கு. சரி ரைட்டு இருக்கட்டும். நம்ம அங்கிட்டு போவோம். தொப்புள் குண்டு பார்த்துருப்பான்னு நினைக்கேன் கைஸ். சரியான இது பார்த்துருக்கானா? இந்த வந்துட்டான் பாருங்க. ஆடா தம்பி என்னடா நீயும் அண்ணனும் கண்ணாடி மாட்டு இருக்கீங்க. சூப்பர்ரா. டே தக் லைஃப் மாதிரி இருக்கேன். சூப்பருங்க. ஏங்க இது என்னதுங்க? எங்க வந்துட்டாங்க. எங்க போச்சு. ஐயோ கஷ்டப்பட்டு வந்தேனே. அது அந்த மாதிரி இருந்தேன். படின்னு நினச்சேன். ஆனால் படி இல்லை, வேற எதுவும். வாங்கடா போச்சு. என்னடா நீங்க நெட்டுக்கு வரேன். இங்க வாப்பா வந்துருச்சு. கூதி போடா போய் பால் பணியாரம் சாப்பிட்டு தூங்கு போ. போய் பால் பணியாரம் சாப்பிட்டு போ.
அவ்வளோதான். நம்ம சைடில் குதிச்சு போடுப்ப குதிரா குதிரா போ அப்போ பயமாக இருக்கு எனக்கு. குதி நல்லா பாவம் பால் பணியாரம் கேட்டிருப்பான் அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு குதி நே அவனே கலாச்சிட்டாமனே வானே இங்கே அப்படின்ட்டு இருப்பான். அவங்க அண்ணனும் வந்து தம்பி அவன் எங்கேப்பான்னு கேட்டிருப்பான். நே அவன் போயிட்டாமனே என்னன்னே நீ அப்படிமா. இப்போ எங்கிட்டு குதிக்கணும்? இந்த சைடு தானே? ஆமாம் இந்த சைடு தான். அஞ்சுனா இப்போ கீழே வந்துருக்கோம். என்னடா இது? சரி எங்கிட்டா போனோம்? மேலே போனோம். இது கீழே லாவா? எப்படிடா போக? ஏய் இது வழியிலே இருக்காடா. செயினை பிடிச்சி போனோமா? ஆமாம் சூப்பரு. செயினை பிடிச்சி போனோம். வெறித்தனம். இது செயின் மாதிரி இல்லை, அவெஞ்சர்ஸ் வர ஸ்பைடர்மேன். ஏய் அடே நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம். ஏன்டா இப்படி என்னைய போட்டு சோதிக்கிறீங்க? மேலே போயிட்டு குதிக்கணும் போல. குதிரா கைப்பில்ல. நல்லா குதிச்சிட்டேன். இப்போ எங்கிட்டு போனோம்? இதோ காட்டுது. ஆமாம் தொட்டா எப்படிங்க காசு கேட்பாங்க. தொட்டாலே பட்டாசா. எப்படா மேலே போகிறது? குதிக்கணுமா? என்னடா குதிக்க முடியல? ஓ இங்கேருந்து குதிக்கணுமா? நான் கீழே எதுவும் இல்லை காய்ஸ். இப்போ தெரியும் எப்படின்னா சைடில் போய் ஐயோ இது என்னது? இது வாங்க சொல்கிறாங்க. என்ன காசுலாம் கேட்கல. எங்கடா ஓடுற? என்ன குடிச்சிட்டான் பைய. ஓகே ஏன்னா ஊழாயிட்ட குதிக்கிற. டேய் எப்பட்றா? அப்பா வெறித்தனம். இப்போ இங்கே வந்துட்டு ஓயா அவ்வளோதான் குதிச்சாச்சு. ஓ அப்படியா விஷயம் தம்பி. நாங்களாம் ப்ரோ பிளேயர். ஆங்கிரி ப்ரோ. சரி வாய் பேசுவானா? எங்கடா போகிற? டேய் எப்பட்றா போகிறான்? வேற எங்கேயா சாப்பிட்ருக்காங்க ஐஸ். அவன் எப்படி அங்கே போகிறான்? யாரில் நிற்கிறாங்க ஐஸ். இன்னொன்று நம்ம குடிப்போம். ரைட்டு. இன்னொன்று எத்தனை வாங்கி குடித்தாலும் நம்ம ஹைட்டாக குதி பண்ணணும். ரொம்ப வாங்கி குடிச்சா நம்ம ஹைட்டாக குதி பண்ண நினைக்கிறேன். ஓகே வாங்கி குடி வந்து இங்கேருந்து குதிப்போம். ஐயா கீழே விழுண்டேன். அசிங்கப்பட்டான் அறுமுகம். டக்குன்னு போடா கீழே. ஸோ ஐயோ சரி ரைட்டு. இன்னொன்று வாங்கி குடிப்போம். கொஞ்சம் ஹைட்டாக குதிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக குதிக்கிறான்னு ரொம்ப நேரம் தாக்கம் பிடிக்கிறான். வெறித்தனம். ஐயோ பிச் குதி கரெக்டாக இருந்தது. குதி ஐயா பட்டுறதா நல்ல பல்ல. இப்போ எந்த சைடு போகணும்? ஓ அங்கேயா? நடுவில் இவ்வளோ பெரிய கேப்பு. புதிங்க அடுத்து இங்கே ஏய் லேசர் பட்டுறாதரா. கஷ்டப்பட்டு அடுத்து எங்கடா போக? ஐயோ எங்கடா போ? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. இதெல்லாம் போங்காட்டோம்டா. எப்படா போறீங்க நீங்களாம்? ஓ கீழே போறீங்களாடா. சூப்பர்ரா. ஓடு பட்டுறத. சரி ஓகே ரைட்டு. ஓகே நம்ம போகலாம். எங்கே போகிறது? மேலே போ அவ்வளோ குதி அவ்வளோ வந்தாச்சு. சூப்பரு. வந்தாச்சு கூச்சிட்றா. அடுத்து எங்கே போகிறது? அதுக்கப்புறம் ஓ அன்சைட் போகணுமா? ரைட்டு. இந்த இடத்த குதிரா லேசரில் பட்டுறதா. இப்போ இந்த சைடு போகணுமா? ஐயோ போச்சு கீழே வந்துட்டேன். சோழி முடிஞ்சுங்க. ஐயோ முடியலையே என்னால். சரி ஓகே ரைட்டு போவோம். சரி நான் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணவா எப்படி? ஓகே கைஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த லேசர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ் இப்போ வந்து இந்த லேசரை தாண்டி வந்துட்டேன். இப்போ அந்த லேசருக்கு போனோம். ஓகே ரைட்டு போயிடலாமா? குதிரா லேசரில் பட்டுறாதா சாமியோ. நல்லா இருப்ப. ஆத்தாடியோ கைஸ் இந்த லேசருக்கு வந்தாச்சு. இந்த லேசர் தாண்டி என்னடா இது? என்னை கூட்டின்னு வந்து ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிடுறீங்களா? ஏன்டா அப்படி சூப்பரு. நம்மளாம் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு காய்ஸ். பார்க்குறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். ஓகே கைஸ் இந்த இடத்துக்கு என்னடா இது கன்னி வெடியாக இருக்குது. பார்க்குற காலிக்கிற இடம்லாம் கன்னி வெடின மாதிரி பார்க்குற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்குது. என்னன்னு தெரில. இந்த லேடர் இறத்திக்கிட்டு போகணும். கன்னி வெடியில் பட்டாலே நம்மளுக்கு சோழி முடியும். ஓ ஹைட்டாக குதி முடியாதா? அப்போ காய்ஸ் அந்த இடத்துல ஏதோ இடிச்சிச்சுல பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஏதோ இடிச்சிச்சு. ரைட்டு ஓகே ரைட் பார்த்துப்போ எங்கடா எந்த இடத்துல வைக்கணும்? இந்த இடத்துலையா? கரெக்டாக எங்கே ட்ராப் பண்ணிட்டு மேலே போடா. எத்தனை குதி அவ்வளோதான் வந்தாச்சு.
கைஸ் பார்க்கணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏய் என்னடா லேசரு, இந்த இடத்துல நான் லேசர் பார்த்ததே கிடையாதுடா. ஏய் டேய் தம்பி, ஏய் தம்பி பேர்றா 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 பேரா பே. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போச்சு. கரெக்டாக லேசர்லேயே குதிச்சான். ஓகே ரைட்டு, இந்த லேசர் ஐயோ கரெக்டாக குதிச்சுனா லேசரில் சூப்பர். என்ன மாதிரி ஒரு லேசர் மேலே பார்த்ததே கிடையாது. குதிரா கைப்பிள்ளை குதிரா கைப்பிள்ளை குதிரை கைப்பிள்ளை குதிரா குதிரா இப்போ வந்தாச்சு. அவ்வளோ இந்த இடத்த தாண்டி வந்தாச்சு. சூப்பர் இருக்கணும். நம்ம ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு என்ன காமிச்சாச்சு. ரைட்டு, என்னடா ஒன்று திங்கலாம். இந்த இருக்கா, இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஈஸி மூணில் இது வந்து ஹார்ட் மூணுனால அப்படி இருக்கு. குதிரை கைப்பிள்ளை என்ன கண்ணிடி தம்பி, என்னப்பா நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டோக்குள்ளே போய் மாட்டிருக்கீங்க. என்னப்பா தம்பி நீங்கள் விளாடத்துறாட்டி ஏன்ப்பா அந்த ஹார்டு மூலம் வரீங்க? ஏன்னா தொப்படிக்குது. அம்மா நல்ல வேலை அப்படி ஃபஸ்ட்டு இருந்து வரும். அவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டாக போயிருக்கோம். ஓடுறா தம்பி ஓடுறா. ஏய் நடுவில் கேப்பு. நல்ல வேலை கண்ணை நல்லா திறந்து வச்சனால பார்த்தேன். ரெடி ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடா அத்துண வேண்டியது. நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம். இது கேம் எவன்டா கண்டுபிடிச்சா ஆடு முடியல. சரி இவ்வளோ ஆடாக இருக்கு. ஆடு இருக்கலாம்டா, இவ்வளோ ஆடாக இருக்கு. அதில் ஈஸி. என்னடா நீங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? நான் கூட ஈஸி நினச்சேன். ஏய் கீழே இறங்கடா. அங்கே போய் அந்த சைட் போகணுமா? தம்பி நாங்கள்லாம் நேற்று இந்த கேம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். எங்கிட்டேவா நேற்று விளாட ஆரம்பிக்கல, பல கோடி வருஷமாக விளாண்டுட்ருக்கேன் அந்த கேம். சரி ரைட்டு, இப்போ அந்த சைடு இது மூடணுமா? இப்போ இந்த சைடில் போகணும். ஊதிலா அவ்வளோதான். லேசர்லாம் தாண்டி டேய் இதெல்லாம் போங்கட்டா. அதெல்லாம் ராங்கான செயல். இதெல்லாம் இல்லை ராங்கான செயல். சரியா தம்பி? பாருங்க பின்னாடி இது என்னடா இது, எனக்கு கோபம் வருது. ஏய் என்னடா கரெக்டாக போய் அதில் குதிக்க சார். சரி டக்குன்னு சப்பே சப்பமே தான். எப்படியோ நல்லோட வந்துட்டேன். ஐயோ போச்சே, குதிக்க மறந்துட்டேன். அந்த இடத்துல கேமை பார்த்துட்டு குதிக்க மறந்துட்டேன். கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போனேன். குதிரை மேலே போ குதி. ஜம்ப்பு, நான் ஜம்ப் பண்ண முடியல. அந்த இடத்துக்கு போனாலே ஜம்ப் பண்ண முடியல கைஸ். ரொம்ப தூரம்லாம் ஜம்ப் பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் தூரம் தான் ஜம்ப் பண்ணுது. ரைட்டு குதிரை கைப்பில்ல போச்சு கைஸ். அந்த இடத்துல அவ்வளோ போக மாட்டேங்குது. அது தாண்டி தாண்டி போக மாட்டேங்குது. என்னன்னே தெரில. ஏய் என்னடா டக்குன்னு போயில சொல்லணுன்ட்டேன். இதெல்லாம் போங்காட்டம் தருமா? அப்படியே ஏய் என்னடா அது கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருப்பீங்களாடா ரோப்ளஸு. கருணை கட்டுங்க டேய், கருணை கட்டுங்கடா சின்ன பையன்டா. கஷ்டம்டா, வீடியோ எடுத்துட்டுக்கண்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பின்னாடி வந்து ஓடியாவது ஒரே குதி. அவ்வளோதான் முடிஞ்சே, சாலி முடிஞ்சே. வர்றேன் குத்தேன் சரியான குத்து. நான் வெறியாகவும் வருது. நான் பல்ல அடிச்சிட்டு இருக்கேன். வெறியாவது ரோப்ளஸு சத்தியமாக. என்னடா அது கீழே வேற எங்கேயா வழி இருக்கா அந்த சைடு போகிறதுக்கு? வர எடுக்கணுமா இல்லாட்டி சொல்லுங்கடா. குதிக்க மட்டும் செய்யணுமாடா? ஐயோ எனக்கு தெரியாமல் நான் என்னடா செய்யறது? கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு போயிடணும்டா. சை செத்த போயவளா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க என்னைய? ஐயோ இன்னைக்குள்ள அந்த இடத்துக்கு போயிட மாட்டேன். அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதுதான். ஓகே கைஸ், இப்போ நான் இன்னும் அந்த இடத்துக்கு போகல கைஸ். இன்னும் அந்த இடத்துக்கு போகல. நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். இதை தூக்கிட்டு ஓடலாம் அப்படி கூட நினச்சேன். இல்லை அது தூக்கிட்டு ஓடினாலும் போக முடியல. எதுவே தெரில. ஓகே ரைட்டு, நான் வந்து ரொம்ப நேரமாக தாக்கு பிடிச்சிருக்கேன். ரொம்ப நேரமாக வந்துருக்கேன் கைஸ். அந்த இடத்துக்கே போக முடியல கைஸ். அது 3 நாள் மட்டும்தான் கைஸ் போக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 நாள் மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு ஒரு ஐடியா, சூப்பர் ஐடியா. அவ்வளோதான். எப்படி தான் இப்போ நான் கீழே குதிப்பேன், அந்த இடத்துக்கு வந்துடுறேன். எப்படி சரியான ஐடியா? எப்படி நம்ம தான் ப்ரோ பிளேயரு. எப்படி சூப்பரா கெத்தா மாசா அப்படிதான் இருக்கும். நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எப்படா இங்கேருந்து குதிக்கல? அது இந்த கேமை டிசைன் பண்ண சரியான மூளைக்காரங்க. எப்படி மூளை எப்படி தான் தெரில. மேலேருந்து குதிக்கிற மாதிரி வச்சுருக்கான். அவன் நினச்சிருமா எவனாலே கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் நம்ம அப்படி இல்லை ஆங்கிரி ப்ரோ பிளேயர். இந்த இடம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஐயோ
இந்த இடம் அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல நான் விழுகாத நாளே கிடையாது. எத்தனை வாட்டி இருந்தாலும் விழுந்துறேன். அந்த மஞ்சள் இருக்கிறதுக்கப்புறம் தாங்க குதிக்கவே செய்யணும். ஓகே ரைட்டு. செகண்ட் அட்டம்லேயே போயிடுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரோ பிளேயரு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. சரியா? செகண்ட் அட்டம்ல பாருங்க. அப்படியே கெத்தா மாசா நம்மளை எத்தனை பெரிய ஃபேன் வந்தாலும், ஏன் பூமி அளவு ஃபேன் வந்தாலும் நம்மளை தடுக்க முடியாது. ரைட்டு. இந்த இடத்த புதுசா என்னடா யாருன்னு மண்டியில் ஓட்டிங்க? யோ தம்பி ஓ சோயா. சரி ரைட்டு விடுங்க, அழுக வேணாம். அதாவது நான் தான் அழுகிறேன். ஓகே அவ்வளோதான் வந்துட்டேன். எப்படி ப்ரோ பிளேயரு ஆங்கிரி ப்ரோ பிளேயரின் தமிழ்நாடு கட்சி. இவனாக்கா இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைடா. நீலாம் ஒரு ஆளே இல்லைடா. நம்ம தான் எவ்வளோ ஈஸியாக சுற்றிக்கிறானே. என்னடா என்னை தனியாக கூட்டு இந்த ரூட் எடுக்க செட்டிங் பண்ணியிருக்கீங்களாடா அப்படின்னா போடு. ஐயோ குண்டு அடியானே போ பக்கல வா. தொப்பையில் போ கிளம்பு. வெளியே போ. சாவு. காசே பணம் துட்டு மணி நம்மகிட்ட 2000 வந்துடுச்சு இந்த குண்டுல இருந்து எடுத்துக்க. இப்போ இந்த சைடு போகணுமா? இந்த இங்கே வேணா இருப்பாடா. முன்னாடி போக சொல்கிறாங்க. இல்லடா எத்தனை பெரிய பள்ளம். டே எங்கேயும் இப்படி தள்ளி விட்டுறாங்கடா சாமியோ. ஒரு நிமிஷம் சர்க்காஸ் பார்த்தீங்களா? சூப்பர் மூளைக்காரன்டா நீ. இந்த கேம் கண்டுபிடிச்ச மட்டும் கையில் கச்சானா அவனுக்கு தங்க மோதிரம் போட மாட்டேன்டா. இவ்வளோ கஷ்டமாக செஞ்சு வச்சுருக்கான்டா. யாரா அவன்? எல்லா இடத்துலையும் லேசரை போட்டு வச்சுருக்கான். நான்லாம் எப்படா போகிறது? என்னடா இது? இவங்கெல்லாம் எப்படா போகிறது? நம்மளாம் ஆங்கிரி ப்ரோ பிளேயரு. இப்போ இந்த லேசரை தப்பிச்சு அப்படியே குட்டி வாட்டர்ல பேர். எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். இப்படி ஆக்கிட்டாங்களே, லேசராக வருதே, நான் என்ன பண்ணுவேன்? பேர சரி திரும்படா. எப்போ பயத்தை உண்டாக்குறாடா எனக்கு. பயத்தை உண்டாக்காதீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நீங்கள் ரோபாக்ஸு. அப்படி பேர் அவ்வளோ வந்தாச்சு. எங்கிட்டா போனோம்? அந்த சைடா? போ போடா. எப்பா நல்லவடா வந்தாச்சு. எப்பா எவ்வளோ கடினமாக வச்சுருக்காங்க. அதை குட்டியோண்டு ஓட்டை. என்னடா இது? அதை குட்டியோண்டு ஓட்டைக்குள்ளே போக சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது? பட்டா தொட்டா தூக்கிடுவேன். இந்த மாதிரி தான். ட்ராப் பண்ணணும். போ அவ்வளோதான். மைண்டுடா. நீ இந்த கேமை கண்டுபிடிச்ச மைண்டோட என் மைண்டு பெருசுடா தம்பி. நாங்கள்லாம் அபாகஸ் கிங்குடா. எங்கிட்டே வா. போடா. அபாகஸ்க்கும் இதுக்கு என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் கைஸ். அதெல்லாம் அப்படிதான் கோளாராக பேசுவேன். இதை ட்ராப் பண்ணிட்டு போயிடணும். இப்போ இந்த இடத்த வந்தாச்சா, இங்கே ஒரு நாய் இருப்பான். அடிக்கணும். டொமேல் இங்கே வாப்பா. என்னடா விட்ற சாமடிக்க. அந்த கையில் அடிக்கணுமா? அந்த கை தான் நம்மளுக்கு கோளாறேன்னு. அந்த நாய் இந்த கையை வச்சு அடிக்கணும்ல. கையிலேன்னு வரேன். அவன் தம்பி நீலாம் எனக்கு ஆளே கிடையாது. இவனை இப்போ தானே கைஸ் அந்த இடத்துல வச்சு முடிச்சு தந்தோம். காசெல்லாம் இருக்குது. காசு துட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ரைட்டு. என்னடா இது? காரு காய்ஸ் எப்படி செத்துருதா? அவ்வளோதான். நான் ஜெயிலேருந்து தப்பிச்சாச்சு. நம்ம மட்டும்தான் இங்கே. நாங்கள் தான் என்றைக்குமே எம்டிஜி ஸ்குவாடு தான். எவனாலும் எங்களை தடுக்க முடியாது. என்னடா டயரில் குதிக்க முடியாதா? ஏதோ ஒரு நாவத்தில் போயிட்டேன் டயரில் குதிக்கணும் அப்படின்ட்டு. என்னடா ஏதோ திறக்க முடியாது. என்னடா கீழே போயிட்டேன். இந்த இடத்துக்குள்ளையா? அது வந்து நான் டோர் கூடயே வந்திருக்கோம்டா. சரி இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ட்ராப்பு ரைட்டு. ரீஜன் போ ரைட்டு. ஒரே ஒரு ஏணி வச்சா மட்டும் போதும். நான் ஆல்ரெடி இந்த கேம் ஈஸியில் விளாண்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். விளாண்டு பாருங்க கைஸ். ரோப்ளாக்ஸ் தான் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு கைஸ் இந்த கேம். எல்லா கேமும் ஐயோ எனக்கு பேச்சியாக ஒரு இது லேரில் கூட ஏறுற கஷ்டமாக இருக்குடா. ஒரு 2 டபுள் ஜம்ப் பண்ணணும் போல். டபுள் டப் பண்ணால் போயிடுது. ஓகே ரைட்டு கைஸ். நம்ம இந்த கேமை வெற்றிகரமாக முடிக்க போகிறோம்.
இந்த ஹெலிகாப்டரில் ஏறினா அந்த கேம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த கேமை வெற்றிகரமாக நான் முடிச்சிட்டேன். இந்த ஹெலிகாப்டர் கிட்ட தான் பேசணும், ஏன்னா மூஞ்சியை காட்ட முடியாது, அப்படி ஆகிப்போச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் இதோட நான் முடிச்சிட்டேன். பாய் ஃப்ரம் MTG Pro Gamer. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன். பாய் கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஐயா பாட்டி எனக்கு ஒரு வடை தாங்க. ஓகே ரைட் கைஸ், பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.